இன்ஸ்பெக்டர், இப்போ நீங்க யார்கிட்ட சம்பளம் வாங்கியிருக்கீங்க? என்ன சார், லஞ்சம் வாங்குறேன்னு பழி போட போறீங்களா? வாங்கிட்டீங்கன்னு சொல்றேன். எங்களை பழி வாங்க யாரோ தூண்டி விட்டு தானே இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. யாரு யாரு? அந்த முனுசாமியா? சொல்லு, அவன் தான் செய்ய சொன்னானா? உங்க கற்பனைக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்பா, இந்த ஆள்கிட்ட என்னப்பா பேச்சு? கிளம்புங்க, வாங்க. அண்ணா வாணா. கிளம்புங்க, தாராளமா கிளம்புங்க. அப்படி போனீங்கன்னா நீங்க ஸ்டேஷனுக்குள்ள வந்து கலாட்டா பண்ணி இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை அவமானப்படுத்தி பேசி சட்டத்தை மதிக்காம போனீங்கன்னு உங்க மேல எக்ஸ்ட்ராவா கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அதுவும் நான் பைலபிள் செக்ஷன் போட முடியும். அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சரி, கேஸ போடு. போடிய பாப்போம். உன்னால எந்த செக்ஷன்ல கேஸ போட முடியுமோ நீ போடு, மத்தத நான் பாத்துக்கிறேன். அப்பா, இவன் கிட்ட என்ன பேச்சு? வாங்க போலாம். டேய் கதிரு, அவனை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லு. நீ வெற்றி கொஞ்சம் பேசாம இருடா, அப்பா தான் பேசுறாருல. இன்ஸ்பெக்டர், கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிருச்சு. அதுக்கு மேலையும் எங்களை உள்ள தள்ளுறதுக்கே குறியா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இதை யாரோ சொல்லிதான் நீங்க செய்றீங்க. யாரு யாரு செய்ய சொன்னா? எனக்கு அரசியல்ல கண்ணுக்கு தெரிஞ்சு 1000 எதிரிங்க இருக்காங்க. முனுசாமியும் என்னோட எதிரிதான். ஆனா அவன் என் முதுகுக்கு பின்னாடி குத்துற ஆள் இல்ல. வேற யாரோ இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. யாரு? வேற யாரு? எல்லாத்துக்கும் காரணம் அந்த துளசி தான். அவளே கம்ப்ளைண்ட கொடுத்துட்டு அத வாபஸ் வாங்குறேன்னு ரெட்ட வேஷம் போட்டுட்டு இருக்கா. வேற யாருமே இதை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. சார், உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உண்டான தெளிவு உங்களுக்கு இல்லையே சார். அடிப்பியா? ஏய், யார்கிட்ட பேசுறோன்னு உனக்கு தெரியுதா? மூளை இருக்கா இல்லையா? தம்பி, ஏற்கனவே நீங்க ஸ்டேஷன்ல வாங்கினதெல்லாம் பத்தாதா? அன்னைக்கு என் மேல தப்பு இருந்துச்சு, அதனால எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு இங்க யார் மேலையும் தப்பு இல்ல. இப்ப மட்டும் நீ கைய வச்சு பாருடா, என்ன ஆகுறன்னு தெரியும். ஏய், நீதான் ரொம்ப தைரியமான ஆளாச்சு. அதிகாரம் வேற இருக்கு. எங்க தொட்டு பாரு. அப்பா இருங்க, நான் உடனே லாயருக்கு போன் பண்ணி. மேடம், உங்க போனை கொடுங்க. கொடுங்க. உங்க இஷ்டத்துக்கு போன் பண்றதுக்கு இது உங்க வீடு ஒண்ணும் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். கேஸ் முடியற வரைக்கும் யாரும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. நான் இப்ப ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவேன், அது வரைக்கும் இப்படி உட்காருங்க. திரும்ப வர்றதுக்குள்ள ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சு சொல்லுங்க. யோ, விசுவாசத்தை காட்டுறேன்னு சொல்லி யாராவது அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்க, உங்க எல்லாரையும் உண்டுலேன்னு பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். பாத்துக்கங்க. அனி, இந்த பொம்பளை எனக்கு நல்லா தெரியும். உலகமாக கேடி இந்த ஏரியால தான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பா. வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா?
இப்ப போனா உடனே பிடிச்சிடலாம்ல. கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அண்ணி. இந்த மாதிரி ஆளுங்களா நேரத்துக்கு தகுந்த மாதிரி இடத்த மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆமா அண்ணி, இது பெரிய இடத்து விவகாரம் இல்லையா? அதனால கண்டிப்பா வேற எங்கேயாவது பதுங்கி இருப்பாங்க. நீங்க இங்கே இருங்க அண்ணி. நம்ம பசங்க எல்லாருக்கும் இந்த போட்டோவை ஃபார்வர்ட் பண்ணுவோம். எப்படி கண்டுபிடிச்சிடலாம் அண்ணி. நாங்க போயிட்டு வரோம், நீங்க இங்கே இருங்க. நானும் கூட வரேன். சொன்னா கேளுங்க அண்ணி. உங்களுக்கு எதுக்கு சிரமம், நாங்க பாத்துக்கிறோம் அண்ணி. நீங்க தயவு செஞ்சு இங்கே இருங்க. இந்தா உன்னோட பணம். நீ கேட்டதை விட அதிகமாவே பணம் இருக்கு. எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பு. இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. இனிமே போன் எல்லாம் பண்ணக்கூடாது. பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். இத்தனை நாளா பிட் பாக்கெட்டு, செயின் ஸ்நாச்சிங் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். என் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க தான் எக்ஸ்எம்எல்ஏவ வரதட்சணை கேஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளத்துல சொன்னீங்க. நானும் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன். அவங்க வீட்டு மருமக மேலையும் பழிய போட்டுட்டேன். அவங்க குடும்பத்தை ஜெயிலுக்கும் அனுப்பிட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுட்டேன். பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. எதுக்கு விலாவரியா சொல்லிட்டு இருக்க? நான் கேட்டேனா? இல்ல மேடம், ஒரு உதவி கிடைக்கும் போது அதை மறக்க கூடாதுல்ல.